உஹது போர்க்களம் இஸ்லாமிய சமூகம் ஒரு மிகப்பெரிய சோதனையைச் சந்தித்த தருணம். சில வருடங்கள் கடந்து செல்கின்றன. ஹுதைபியா உடன்படிக்கை மூலம் இஸ்லாமிய அரசுக்கு ஒரு புதிய அங்கீகாரம் கிடைக்கிறது. இனி போர்கள் மட்டுமல்ல, ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் தான் ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது என்ற நிலை உருவாகிறது. அப்போது அந்த உடன்படிக்கைகளை எப்படி மதிக்க வேண்டும், மற்ற சமூகத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டுதலோடு இறங்கியதுதான் சூரா அல் மாயிதா. பாருங்கள், 1. ஒரு சமூகத்தின் உள் அமைப்பை, அதாவது குடும்பத்தை உறுதிப்படுத்துகிறது. மற்றொன்று, அந்த சமூகம் வெளி உலகத்துடன் எப்படிப்பட்ட உறவை பேண வேண்டும் என்பதை வரையறுக்கிறது. சூரா நிசா இஸ்லாத்தின் மிக முக்கியமான, ஆனால் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வாரிசுரிமைச் சட்டங்களைப் பற்றி பேசுகிறது. உதாரணமாக, கலாலா என்ற ஒரு நிலையை இந்த சூரா விளக்குகிறது. அதாவது, பெற்றோரும் பிள்ளைகளும் இல்லாத ஒருவர் இறந்துவிட்டால் அவரது சொத்து எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. அவருக்கு ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் சொத்தில் பாதி அவருக்கு. பல சகோதரிகள் இருந்தால் 2/3 பங்கு அவர்களுக்கு. ஒரு சகோதரனும் சகோதரியும் இருந்தால் ஆணுக்கு 2 பங்கும் பெண்ணுக்கு 1 பங்கும் கிடைக்கும். இறுதியாக, இந்த சூரா நம்முடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் பேசுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், தீய சொல்லை பகிரங்கமாக கூறுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை, அநீதிக்கு உள்ளானவரைத் தவிர. இதன் ஆழம் புரிகிறதா? இன்றைய சமூக ஊடக உலகில் ஒருவரைப் பற்றி அவதூறு பேசுவதும் மற்றவர்களின் குறைகளை அம்பலப்படுத்துவதும் ஒரு பொழுதுபோக்காகிவிட்டது. ஆனால் இஸ்லாம் ஒருவரின் மானத்தை பாதுகாக்கச் சொல்கிறது. உங்களுக்கு ஒரு அநீதி நடந்தால் அதைப் பற்றி உரிய இடத்தில் முறையிட உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் மற்றவர்களின் தவறுகளை தேடிப் பிடித்து அதை ஊரறிய வெளிச்சம் போட்டுக் காட்டுவது இறைவனுக்கு பிடிக்காத செயல். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பிக்கையை நிராகரிக்கிறான். சில நபிமார்களை ஏற்றுக்கொள்பவர்கள் மற்றவர்களை நிராகரிப்பவர்கள் கடுமையாக எச்சரிக்கப்படுகிறார்கள். முக்கிய விதி: ஒரு முஸ்லிம் அனைத்து நபிமார்களையும் சமமாக நம்ப வேண்டும். ஆதாம், நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா, முஹம்மது அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும். நம்பிக்கை தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்க முடியாது. முந்தைய சமூகங்களின் சிதைவுகள், கடந்த கால உடன்படிக்கை மீறல்கள் குறித்து அல்லாஹ் விசுவாசிகளுக்கு நினைவூட்டுகிறான். வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை மாற்றுதல், வாக்குறுதிகளை மீறுதல், தீர்க்கதரிசிகளை நிராகரித்தல், மரியம், அலை மீதான பொய்யான குற்றச்சாட்டுகள். முக்கியமான தெளிவு: ஈசா, அலை கொல்லப்படவில்லை அல்லது சிலுவையில் அறையப்படவில்லை. அல்லாஹ் அவரை எழுப்பினான். இது ஒரு பெரிய இஸ்லாமிய நம்பிக்கையை நிறுவுகிறது. புனித நூல்களின் வெளிப்பாட்டின் தொடர்ச்சியைக் காட்ட அல்லாஹ் மீண்டும் தீர்க்கதரிசிகளை பட்டியலிடுகிறான். வழிகாட்டுதல் எப்போதும் அனுப்பப்பட்டுள்ளது. மனிதர்கள் அறியாமையை காரணமாக கூற முடியாது. அல்லாஹ் மக்களை தண்டனையின் மூலம் அல்ல, கருணை மூலம் திரும்ப அழைக்கிறான். இப்போது அந்த சமூகம் ஓர் அரசாக உருவாகி வெளி உலகத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கொடுத்த வாக்கை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை தெள்ளத்தெளிவாக போதிக்கும் சூரா அல் மாயிதாவிற்குள் நுழைவோம். சூரா அல் மாயிதாவின் முதல் வசனமே ஒரு சக்தி வாய்ந்த கட்டளையுடன் தொடங்குகிறது. நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள். ஹுதைபியா உடன்படிக்கைக்குப் பிறகு இஸ்லாமிய சமூகம் பல்வேறு கோத்திரங்களுடனும் நாடுகளுடனும் ஒப்பந்தங்களைச் செய்ய வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் இறங்கிய இந்த வசனம், ஒரு முஸ்லிம் என்பவன் வாக்குறுதி தவறாதவன், உடன்படிக்கைகளை உயிர்போல மதிப்பவன் என்பதை ஆழமாக பதிவு செய்தது. அடுத்து இந்த சூரா ஹலால் மற்றும் ஹராம், குறிப்பாக உணவு பற்றிய சட்டங்களை விவரிக்கிறது. தானாகச் செத்தது, இரத்தம், பன்றி இறைச்சி போன்றவை ஏன் தடை செய்யப்பட்டுள்ளன என்று பட்டியலிடுகிறது. புனித சின்னங்களுக்கு மரியாதை, முஸ்லிம்கள் மதிக்க வேண்டியவை, புனித மாதங்கள், யாத்ரீகர்கள், வழிபாட்டுத் தலங்கள், மத ஒப்பந்தங்கள். எதிரிகளுக்கு கூட நீதி பொருந்தும். உலூஜ் செய்வதற்கான விதிகள், தெளிவான சுத்திகரிப்புச் சட்டங்கள், உலூவின் படிகள், முகத்தை கழுவுதல், கைகள் முதல் முழங்கைகள் வரை கழுவுதல், தலையைத் துடைத்தல், கால் முதல் கணுக்கால் வரை கழுவுதல். தண்ணீர் கிடைக்காத போது அல்லது தீங்கு விளைவிக்கும் போது தயம்மும் அனுமதிக்கப்படுகிறது. வழிபாட்டிற்கு முன்
தூய்மையை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எதிரிகளிடம் கூட நீதி, வெறுப்பு, அநீதியை ஏற்படுத்த விடாதீர்கள். பனூ இஸ்ரவேலர்களின் உடன்படிக்கை, இஸ்ரவேலர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளைப் பற்றி அல்லாஹ் நினைவூட்டுகிறான். அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது: தொழுகையை நிலைநாட்டுங்கள், தர்மம் கொடுங்கள், தீர்க்கதரிசிகளை ஆதரிக்கவும். ஆனால் பலர் உடன்படிக்கையை மீறினார்கள். கதையில் பின்வருவன அடங்கும்: புனித பூமியில் நுழைய மறுத்தல், பயம் மற்றும் கீழ்ப்படியாமை. விளைவு: 40 ஆண்டுகள் அலைந்து திரிதல். பாடம்: கீழ்ப்படியாமை வெற்றியை தாமதப்படுத்துகிறது. ஊழல் மற்றும் குற்றத்திற்கு எதிரான சட்டங்கள். கடுமையான குற்றங்களுக்கான தண்டனைகள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளன. வன்முறை கிளர்ச்சி, சமூகத்தை பயமுறுத்துதல், பொது ஊழல். நோக்கம்: சமூக ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை பாதுகாத்தல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 2 மகன்களான ஹாபீல், காபில் பற்றிய கதை இங்குதான் நினைவூட்டப்படுகிறது. இருவரும் அல்லாஹ்வுக்காக பலி கொடுத்தபோது இரையச்சம் உடையவரான ஹாபீலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பொறாமையால் நிரம்பிய காபிலுடையது நிராகரிக்கப்பட்டது. கோபத்தில், நான் உன்னை கொன்றே தீருவேன் என்று காபில் மிரட்டினான். அதற்கு ஹாபில் சொன்ன பதில் இறுதி நாள் வரை மனித சமூகத்திற்கே ஒரு பாடம்: என்னை கொல்வதற்காக நீ உன் கையை என் மீது நீட்டினாலும், உன்னை கொல்வதற்காக நான் என் கையை உன் மீது நீட்டமாட்டேன். நிச்சயமாக நான் அகிலங்களின் இறைவனான அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான்: எவன் ஒருவன் அநியாயமாக ஒரு மனிதனை கொலை செய்கிறானோ, அவன் மனிதர்கள் அனைவரையும் கொலை செய்தவனைப் போலாவான். எவன் ஒரு உயிரைக் காப்பாற்றுகிறானோ, அவன் மனிதர்கள் அனைவரையும் காப்பாற்றியவனைப் போலாவான். இறுதியாக இந்த சூரா மற்ற வேதக்காரர்களுடன் எப்படிப்பட்ட உறவை பேண வேண்டும் என்று மிக அழகாக வழிகாட்டுகிறது. முஸ்லிம்களுக்கு கடுமையான பகைவர்களாக யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் குறிப்பிடும் குர்ஆன் அன்பினால் மிக நெருங்கியவர்களாக கிறிஸ்தவர்களை குறிப்பிடுகிறது. காரணம், அவர்களில் இறையடியார்களும் துறவிகளும் இருக்கிறார்கள், மேலும் அவர்கள் பெருமையடிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனம் நாம் மற்றவர்களை அவர்களின் மத அடையாளத்தை வைத்து மொத்தமாக வெறுக்கவோ நேசிக்கவோ கூடாது என்பதை கற்றுத்தருகிறது. மாறாக அவர்களின் குணம், இறையச்சம், நீதி ஆகியவற்றைக் கொண்டே அவர்களை எடை போட வேண்டும். ஜூஸ் 6 இன் முக்கிய கருப்பொருள்கள்: பேச்சில் நீதி, அனைத்து தூதர்கள் மீதும் நம்பிக்கை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய உண்மை, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுதல், ஹலால் மற்றும் ஹாராம் உணவுச் சட்டங்கள், தொழுகைக்கு முன் சுத்திகரிப்பு, வாழ்க்கையின் புனிதம், குற்றத்தடுப்புச் சட்டங்கள், உடன்படிக்கை பொறுப்பு, எதிரிகளுக்குக் கூட நீதி. ஒப்பந்தம் சட்டமாக மாறும் மற்றும் சட்டம் தெய்வீக நீதியை பிரதிபலிக்கும் ஒரு சமூகத்தை இஸ்லாம் உருவாக்குகிறது. யா அல்லாஹ், நாங்கள் கேட்டறிந்த இந்த நல்ல விஷயங்களின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்குவாயாக. ஆமீன்.